இப்படியே வயசு போயினே இருக்கே, எப்பதான் கல்யாணம் பண்ணிக்க போற? யாரும் இல்லாமல் அனாதையா இந்த ஊர்லையா? மெட்ராஸ் போய் ஏரியாக்குள்ளே எல்லாரும் முன்னாடி கெத்தா அங்கே தான் கல்யாணம். இதே தான் 15 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறேன். மெட்ராஸ் கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன், மெட்ராஸ் கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. வரேன். எப்போ வர திரும்பி? நீ ஃபோன் பண்ணு, எப்போ வேணா வரேன். சார், பாஸ்கர் சார், பாஸ்கர் சார். ராஜா அந்த ராஜா. ஓ சலீம் का छोकरी है ना तू? பாய், கொஞ்சம் பேசணும். கண்டிப்பாக பேசலாம், பேசிக்கிட்டே பண்ணலாம். என்னை சென்னையிலேருந்து அப்துல்லா பாய் அமிச்சார். மெட்ராஸில் ராவுத்தர்கிட்ட வேலை பார்க்குறாரு அந்த அப்துல்லாவா? ம், உட்கார். உங்ககிட்ட எனக்கு ஒரு உதவி வேணும். ம், நான் 3 பேரை கொல்லணும். அதுக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும். நான் எதுக்கு உனக்கு உதவி செய்யணும்? என்னோட எதிரி ம், உங்களுக்கும் எதிரி. யாரும் எதிரி? ராவுத்தரோட 2 பசங்க. உனக்கும் அவங்களுக்கும் என்ன பிரச்சனை? என்னோட இழப்புக்கு என்னோட அனுதாபங்கள். ஆனால் உன்னால் அவங்கள பழி வாங்க முடியும் நம்புறியா? நீ சொல்கிற ஆளுங்க பெரிய கேங்ஸ்டர்ஸ். கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா மோட்டிவ் தெரிஞ்சாலே போதும், ஒன்றை மட்டும் இல்லை, உன் பரம்பரையை நோண்டி எடுத்து மொத்த பெரிய செஞ்சுருவாங்க. என்னை தவிர எனக்கு உறவுன்னு சொல்லிக்கிறதுக்கு யாரும் இல்லை. அவங்கள கொல்றதை விட்டால் எனக்கு வேறு வேலையும் இல்லை. நாளைக்கு காலை 11 மணிக்கு வா. யார் நீங்க? உள்ள வாமா. உட்கார். சொல்லுமா. பாய், எல்லாரும் அவனை கிரிமினல்ன்றாங்க, போதை மருந்து கடத்தினான்றாங்க. எனக்கு தெரியும் பாய், அவன் அப்படி கிடையாதுன்னு. எனக்கு புரியல பாய், இவ்வளோ நல்லவங்க ஏன் கவுண்டர் பண்ணாங்கன்னு. உங்களை அவன் சொந்த பாப்பா மாதிரி தானே நினைச்சா. ஏன் பாய் அவனை கொன்னாங்க? நீங்களாம் உள்ளே போய் படிங்க. அம்மா, இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் ரொம்ப பெரிய விஷயம். இப்ராஹிம் செத்தது என்கவுண்டரில் தான். ஆனால் என்கவுண்டர் பண்ண சொன்னது முகமது ராவுத்தர். நாங்கள் வேலை செய்கிற ராவுத்தர் அல்லாவுக்கு உடன்பாடு இல்லாத எல்லா வேலையும் செய்கிறவர் தான். பஜாரில் ஃபாரின் பொருள்னு துபாக்கூர் பொருளாக விற்றுக்கிட்டு இருந்தவங்க இன்றைக்கி பண்ணுற தொழில்
போதை மருந்து சப்ளை. இந்த கேடுகட்ட தொழிலுக்கு தான் நாங்கள் கணக்கே எழுதிக்கிட்டு இருக்கோம். ராவுத்தருக்கு சரக்கு அனுப்புறது அசோக் சேட். எல்லாரும் அவரை லாலான்னு கூப்பிடுவாங்க. பெரிய கான்ட்ராக்டர் அவருக்கு. தமிழ்நாட்டில் அரசியலுக்கே ஃபைனான்ஸ் பண்ணுற ஒரு சில பேரில் ஒருத்தர். அரசியல்வாதியிலேருந்து லோக்கல் தெரு கூட்டுற வரைக்கும் மாதம் சம்பளம், பண்டிகைக்கு போனஸ்ன்னு ஒரு கார்பரேட் மாதிரி அந்த தொழிலை பண்ணிகிட்டு இருக்காரு. எடிசன் தான் லாலாவோட சிஇஓ மாதிரி. பட்டாம்பூச்சி போல ஒரு பெண் ஒருத்தி. எடிசன், லாலா யார் அந்த பொண்ணு? லாலா, அந்த தாய்லாந்து பார்ட்டி பனாமாவுக்கு ஒன்று கிரெடிட் பண்ணிட்டாரான். எல்லா வரவு செலவும் அவர் வழியாக தான். இவங்களோட ஆப்ரேஷனல் இன்சார்ஜ் தான் ராவுத்தர். போலீஸுக்கு மாமூல் போகிறதுனால அவங்களும் கண்டுக்கிறது இல்லை. இது போக அப்பப்போ யாராவது ஆளுங்களை இவங்களே கைது செய்ய சொல்லுவாங்க, இவங்களே ஜாமீன்லையும் எடுத்துருவாங்க. ஏய் வாங்கடா, உங்களுக்கு ஜாமீன் வந்திருக்கு. மீடியாக்காரங்க ரொம்ப பிரச்சனை பண்ணால் இவங்க கும்பலில் கட்டுப்படாத ஒருத்தனை, இல்லை இவனால் நாளைக்கு பிரச்சனை வரும்னு இவங்க நினைக்கிற ஒரு ஆளை போலீஸை வச்சு என்கவுண்டர் பண்ணி பிரச்சனையை முடிச்சிருவாங்க. இந்த நிலையில தான் எங்கள் ஆளுங்களில் ஒருத்தன் ஒரு பெரிய இடத்துக்கு ட்ரக்கு சப்ளை பண்ண போனோம். சரக்கு எவ்வளோ எடுத்துகிட்டு வந்திருக்காரு? மொத்தமாகவே 5 கிராம் தான் சார் இருக்குது. 5 கிராமா? 5 கிராம் வச்சு என்ன பண்ணுறது? சாவுகிறார். காசை தூக்கி போட்டு போகிறான் பாரு. ஹலோ, சரக்கு கொடுக்காம எங்கே போகிற? பிரதர், அதான் உங்கள் ஆள் மொத்தமாக பிடிக்கிட்டு போயிட்டா போலியா? சரியா, வேற யாருக்காவது கொடுக்க வச்சிருப்பல்ல, அதை கொடு. அதெல்லாம் இல்லை. ப்ளீஸ் கொடுத்துட்டு போய். I'll give more money. பணம் எல்லாரும் தான் தராங்க, நீ வேற ஏதாவது தா. வேற ஏதாவதுன்னா? வேற ஏதாவதுன்னா அந்த மாதிரி ஒரு கிஸ் கூட. ஏய் இடியட்! ஏய் ஜான்சி, என்ன பண்ற? What is this nonsense? ஜான்சி! கேஸ் அடிச்சா தரேன்னு கொடு. இந்தா வரேன் பிரதர். ஜான்சி, ये क्या है? ரிலாக்ஸ் ரியா, ஒரு கேஸ் தானே. அங்கே அந்த பொண்ணுக்கு முத்தம் கொடுத்தது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஹலோ கரீம், சொல்லுங்க எடிசன். டெலிவரிக்கு போனோம் பசங்க. ராஜா ஃபோன் பண்ணுறேன். ஹலோ, எங்கடா இருக்க? ரூம்ல தானே. சரி இரு, கூப்பிடுறேன். நான் ரூம்ல இருக்காங்களா? அவனுங்களை அங்கேயே இருக்க சொல்லு. இனிமே பார்ட்டி டெலிவரிக்கெலாம் நான் தான் போகிறேன். என்னம்மா கிஸ் அடிக்கிறா? செம்ம சான்ஸு வச்சு உரின்னு உரீரா. குத்தச்சா மச்சினி, எங்களுக்குலாம் மாட்டவே மாட்டுது மச்சி. பண்ற வேலைக்கு துட்டு வாங்குறீங்களே, அதை வச்சு பொண்ணு பார்த்து கட்டிக்க வேண்டியதானே? ரொம்ப அரிப்பத்தா சிட்டியில் எவ்வளோ இடம் இருக்கு, அங்கே போய் தொலை வேண்டியதாடா. ஏன்டா டெலிவரி பண்ணுறதுல வாய் வைக்கிறீங்க? அவனுங்களால தான் நம்ம தொழில் பண்ணிருக்கோம். அவன் பொண்ணு மேலே கை வச்சா விட்டுருவானுங்களா? தூக்கி போறான் நாயை. அதோடு அந்த பிரச்சனை முடிஞ்சுன்னு தான் நினச்சாங்க. ஆனால் மினிஸ்டர் பொண்ணை கிஸ் பண்ண விஷயம் மீடியாவில் லீக் ஆயிடுச்சு. கலாச்சாரம் ஒழுக்கம் என பேசும் பண்பாட்டுத்துறை அமைச்சர் மணிமாறனின் மகளே நேற்றிரவு சென்னையில் நடந்த பிரைவேட் பார்ட்டியில் போதை மருந்து உட்கொண்டு ஒருவருக்கு முத்தம் கொடுத்த வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வெளியாகி மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ராஜாவுக்கு பதிலாக போலீஸுக்கு கொடுத்த காவு தான் இப்ராஹிம்.
என் புருஷன் அப்படி என்ன தப்பு பண்ணாரு பாய்? அவன் எதுவும் பண்ணல. அப்புறம் எதுக்கு பாய்? அவங்ககிட்ட இருக்கிற ஒரு பொருள். பொருளா? என்ன பொருள்? அவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவனுக்கு கிடைக்காத பொருள், அவனோட பொருள். ராவுத்தரோட 2வது பையன் உசேனுக்கு நீனா ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இப்ராஹிமை பார்க்குற சாக்கில் அடிக்கடி உசேன் உன்னை பார்க்க வந்தான். இப்ராஹிம், இப்ராஹிம், சொல்லுங்க. இப்ராஹிம் இல்லை? அவர் அப்பவே ஆஃபீஸ் கிளம்பிட்டாரே, அங்கே வரல? சே, நான் அந்த பக்கம் ஒரு வேலையாக வந்தேன், அதான். இப்ராஹிம் வந்தா நான் வந்தேன்னு சொல்லு. ம். பாய் இங்க வாங்க. இதுல 2 லட்ச ரூபா பணம் இருக்கு. இதுக்கும் சேர்த்து குழந்தைங்களுக்கு நோட் புக் பென்சில் வாங்கி கொடுங்க. வேணாம் தம்பி, இது பாவ காசு. நீங்கள் நேர்மையாக உழைச்சி ஒரு 10 ரூபா கொடுங்க, அதை தான் எல்லாம் எடுத்துக்குவார். அதானே வேற என்ன? செம்ம பொண்ணு இல்லை? ஆமாண்ணே, அவளை பார்த்ததுலேருந்து வேற எந்த பொண்ணையும் பார்க்க தோணல. பிக்கப் பண்ணா அவளை தானே பிக்கப் பண்ண. அசிங்கமா இல்லை? அடுத்த முட்டாட்டியை சைட் அடிக்கிற பண்ணிக்கு தான் இப்படி வரமுறை இல்லாமல் சுத்தம். வண்டி எடு. இன்னொருத்த பொண்டாட்டி மேலே எப்படி ஆசைப்படலான்னு பாயும் கரீமும் கண்டிச்சாங்க. எல்லாரும் கோவப்பட்டு திட்டினதுனால அசிங்கப்பட்ட உசேன் பாட்டிலால் கையை கட்டிக்கிட்டான். இந்தா. ஏங்க, என்னால இவன் இப்படி பார்க்க முடியலங்க. அம்மி, நம்ம கீழே வேலை செய்யறோம் பொண்ணை லவ் பண்ணா கூட தப்பு இல்லை. நாய் இன்னொருத்த பொண்டாட்டியில கேக்குது, அப்படியே வெச்சன் வையன். கரீம், சொல்லுங்களாலா? இன்னும் 2 நாள் இல்லையா? என்ன மீடியா பிரஷரான், மினிஸ்டர் வேற கத்தி நிற்கிறாராம். என்கவுண்டரில் போகிறதுக்கு ஆல் ரெடி பண்ண சொல்லிட்டாங்க. ராஜேந்திரன்ஸும் போட்டுருக்கலாம். எனக்கு இப்போ யாரை அனுப்புறதுனே தெரிலவாப்பா. பேசாமல் இவனை அனுப்பிடலாமா? முறைகத்த பாரு. இப்ராஹிம், அவன் என்கவுண்டரில் போட்டு சொல்லலாம். வாங்க பாய், இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் போலாம். கம்ப்ளைண்ட் பண்ணி தண்டனை வாங்கி தரலாம் பாய். நீங்க சாட்சி சொல்லுவீங்கல்ல பாய்? சொல்லுவோம்மா, சொல்லுவேன். இவங்கெல்லாம் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து சொல்லுவேன். இன்றைக்கி அரசியல்வாதிங்க, அதிகாரிங்க, கிரிமினலுங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் தொழிலே பண்ணுறாங்க.
தப்பை சரியாகவும் ஆக்கிடுறாங்க. இங்கே நீதி நேர்மையெல்லாம் காசு இருக்கிற பக்கம்தாம்மா. இங்கே நமக்கான நியாயத்தை நாமளே தான் தேடிக்கணும். உங்களால் எனக்கு ஒரு துப்பாக்கி வாங்கி கொடுக்க முடியுமா பாய்?